கார்த்திகை தீபம் ஸ்பெஷலான சூப்பரான அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸிங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், மேலே க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா ஊற போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் ஊறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே வெல்லம் ஒரு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பிஞ்சளவுக்கு உப்பு, தேங்காய், கொஞ்சமாக நீங்கள் இளநீர் கூட சேர்த்துக்கலாம். நான் இளநீர் தான் சேர்த்துருக்கேன். கொரகொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா கூடவே ஒரு வாழைப்பழம் சேர்த்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம தோசை ஊற்றுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். மிதமான சூடில் எண்ணெய் லோ டு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, எண்ணெய் தீஞ்சு போயிடும். நீங்கள் சின்னதாக வேணும்னாலும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை பெருசாக வேணாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஃப்ளாட்டான பேனில் ஊற்றி இந்த மாதிரி எடுத்துருக்கேன். நல்லா டீப்பாக இருக்கக்கூடிய ஒரு கடாயில் ஊற்றி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஷேப் சூப்பராக ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.